சோசியல் மீடியாக்கள்லாம் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு சங்கிகள் என்ன போடுறாங்கன்னா, பாருங்க நாங்க சொன்னோமே இஸ்லாமிய ஜிகாதிகள் இந்த வேடனுக்கு பின்னால இருக்காங்க, அது நிரூபணம் ஆகிவிட்டது. இஸ்லாமிய தீவிரவாதிகள் வேடனுக்கு பின்னால இருக்காங்கன்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு ஆதாரமாக இந்த பொம்பளை இந்த போட்டோ எல்லாம் கொடுத்து அவங்களுடைய இணக்கத்தை காட்டுறாங்க. பாருங்க, நாங்க சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, உண்மை அப்படின்னு சொல்லி பலர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. வேடனை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சங்கிகள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல ஒண்ணு கூட நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல வலதுசாரி இஸ்லாமியம் பேசக்கூடியவங்க, இஸ்லாமிய மதவெறி பேசக்கூடியவங்களும் இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, நீ உன்னுடைய புகழுக்காக நீ பர்தாவோட போய் வேடனை பார்த்து இந்த புகைப்படத்தை கொடுத்தியே, நீ பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவா கொடுத்த? உனக்கு அல்லாஹ் மோட்சம் தருவாரா? மோட்சத்துல நீ போக முடியுமா? இப்படிங்கிற மோசமான கமெண்ட்களை எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தீவிரவாதம் எங்கேருந்து வந்தாலும், வெறுப்பு எங்கேருந்து வந்தாலும் அதை நாம் எதிர்க்கக்கூடிய நிலையில தான் நாம இருக்கோம். இதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால காளின்னு சொல்லி ஒருத்தர் அங்க கேரளத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு சங்கி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகளை முக்கியமாக எழுப்பக்கூடிய ஒரு நபர், பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பேசுறாருன்னா, வேடன் பேசுறது தீவிரவாதம், வேடன் பேசுறது பிரிவினைவாதம். இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்களோ, சசிகலா டீச்சர் என்ன சொன்னாங்களோ, என்ஆர் மது என்ன சொன்னாரோ, அதைத்தான் திருப்பி இவர் பேசுறார். பேசிட்டு என்ன சொல்றான்னா, 10 தல ராவணன் பாடல் வெளியானா இந்த 10 தல ராவணன் பாடல வேடன் மேடையில பாடுறதா இருந்தா வேடனை அம்பெறிஞ்சு கொல்லுவோம் அப்படிங்கிற வார்த்தையை காளி பயன்படுத்துறாரு. இதுக்கு கடுமையான எதிர்வாதம் கேரளத்தில்